கால கோரிக்கைகளாக இருந்த பல்வேறு திட்டங்களை, மக்களுக்கு தேவையான பணிகளை நிறைவேற்றி தந்திருக்கிறோம். மக்களோடு மக்களாக, கழக பொறுப்புகளோடு படப்பையின் அடையாளமாக கழக தொண்டாற்றி வருபவர் படப்பை ஆ. மனோகரன். பனிரெண்டு வயதில் எம்ஜிஆரின் அன்றைய அதிமுக அரசிற்கு எதிரான போராட்டத்தில் இருந்து இவரது கழக பணி தொடங்குகிறது. இப்படி தொடர்ந்த இவரது பயணம் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஆலமரத்தின் அசைக்க முடியாத விழுதுகளில் ஒன்றாக உருவெடுத்துள்ளது. அந்த உழைப்பின் பயனாய் காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆ. மனோகரன் அவர்களின் மக்கள் பணி சீராய் சிறப்பாய் மக்களின் ஆதரவோடு திராவிட மாடல் ஆட்சியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. படப்பை மக்களின் பல வருட கோரிக்கையான மேம்பாலம் அமைவதற்கு தன்னால் முடிந்த முயற்சிகளை மேற்கொண்டு அதனை சாத்தியமாக்கினார். தனக்கு விவரம் தெரிந்த காலத்திலிருந்து வாழ்வின் பல நிலைகளில் திராவிட கொள்கையை உணர்ந்து உறுதியான கழக உடன்பிறப்பாக தன்னை அரசியல் களத்தில் மெருகேற்றிக் கொண்டதன் பயன் இன்றைக்கு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட குன்றத்தூர் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் பணி. ஆயிரத்து 1970 பிறந்த படப்பை ஆ. மனோகரனின் கழக பணி இளம் வயதிலேயே தொடங்க காரணம் அவரது தந்தையார். ஆம், படப்பை கிளை செயலாளராக இருந்த இவரது தந்தை ஆறுமுகம் அவர்கள் ஆற்றிய பணிகளை பார்த்தும் அவற்றில் பங்கெடுத்தும் வளர்ந்த காரணத்தால் இயல்பாகவே கழகத்தோடு அவருக்கு பிணைப்பு ஏற்பட்டது. சிறுவயது முதலே கழக பொதுக்கூட்டங்களிலும் போராட்டங்களிலும் கலந்து கொண்டு முத்தமிழறிஞர் கலைஞரின் பேச்சை கேட்டு கேட்டு சிலாகித்து அவரின் மீதும் கழகத்தின் மீதும் தீரா பற்று கொண்டவரானார் படப்பை ஆ. மனோகரன். அந்த பற்று மேடை பேச்சுகளை கேட்பதோடு நின்றுவிடாமல் நாள்தோறும் முரசொலி தரும் கொள்கை பாடத்தை பயில வகுத்தது. 1983 படப்பை கிளை செயலாளராக இருந்த இவரது தந்தை காலமானார். தந்தை மறைந்த துயரம் குடும்பத்தையும் கழக தோழர்களையும் வருத்தத்தில் ஆழ்த்தியது. இருந்தபோதும் கழகமே தங்களுக்கு எல்லாம் என்பதை உணர்த்தும் வகையில் படப்பையில் இவரது தந்தையார் பெயரில் இருந்த 1 கிராம் நிலத்தை கழகத்திற்கு நன்கொடையாக வழங்கினார் தாயார் நாகம்மாள். 1984 சட்டமன்ற பொதுத் தேர்தல் அறிவிப்பு வெளியாகிறது. தேர்தல் பரபரப்பு தமிழ்நாடெங்கும் தொற்றுகிறது. கழகத்திற்காக உடன்பிறப்புகள் முழுவீச்சில் பிரச்சாரம் செய்கின்றன என்பதை கண்ட ஆ. மனோகரன் கழகத்தின் மீது கொண்ட பேரன்பால் தந்தை மறைவு, பொருளாதார சுமை அனைத்தையும் கடந்து தனது 14வது வயதிலேயே மக்களிடையே கழகத்திற்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார். இவற்றிற்கெல்லாம் முதன்மையாய் இவர் முன்னிறுத்துவது அண்ணாவின் சிந்தனைகள். அண்ணாவின் சிந்தனைகளை சிந்தையில் ஏந்தியவராய் தன் அரசியல் பயணத்தை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அடித்தட்டு மக்கள் கூட அரசியல் செய்யலாம், அரசியல் பேசலாம் என்ற ஒரு காட்சி இன்றைக்கு காண்டு கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணமே பேரறிஞர் அண்ணா. தந்தை பெரியார் கொள்கை அரசியலாக பயணத்தை வகுத்துக் கொண்டிருந்தார். ஆனால் பேரறிஞர் அண்ணா தான் தேர்தல் அரசியலாக அதை மாற்றினார். அந்த அண்ணன் பிறந்த மாவட்டத்திலே நாமெல்லாம் பிறந்திருக்கிறோம் என்பது நமக்கு கிடைத்த பாக்கியம், நாம் பெற்றிருக்கின்ற பெருமையாக கருது. இப்பயணத்தின் நீட்சியாக தங்கள் சுற்றுவட்டாரத்தில் ஊராக உதயசூரியனை நெஞ்சில் ஏந்தி நடக்க தொடங்கினார். நான் பிறந்தவுடனே எங்கள் அப்பா அம்மா எனக்கு கருப்பு சிகப்புல தான் உடை அணிஞ்சதான்ட்டு எங்கள் அம்மா இன்னைக்கு சொல்லுவாங்க. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு பேச்சு போட்டி நடைபெறுகிறது. அப்போது பாரதியாரை பற்றி பேச வேண்டிய அந்த பேச்சு போட்டியிலே முதல்ல பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு 12 வயசுலேயே அப்போ பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசு வாங்கினேன். அதற்கு பிறகு 84ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் அந்த மைக்கு பிடிச்ச அனுபவம் ஊரா உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சது. பிறகு 1986 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல். அப்பொழுது ஒன்றிய பெருந்தலைவராக நினைவில் வாழும் ஐயா தா. மோகலிங்கம் அவர்கள், நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் தா. அன்பரசன் அவருடைய தந்தையார், அவர் ஒன்றிய பெருந்தலைவர் பொறுப்புக்கு போட்டியிடுகிறார். எங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்புக்கு நினைவில் வாழும் பெரியவர் சுப்பிரமணியம் அவர்கள் போட்டியிடுகிறார். அவருக்கு உதயசூரியன் சின்னம், இவருக்கு ரோலர் சின்னம். 2 சின்னத்தையும் 16 வயசுலேயே வீடு விடா செவராக போயிட்டு நீளத்தை வச்சு நாங்கள் சின்னம் வரைஞ்சி அந்த சின்னத்துக்கு ஓட்டு கேட்டோம். வீடு வீடாக போய் அப்போயே 15-16 வயசுலேயே நான் வீடு வீடாக போய் அன்றைய கழகத்தோடு சென்று வாக்கு சேகரித்தது இன்னும் பசுமையாக நினைவுக்கு இருக்கிறது. இவரது செயலாற்றலும் ஆர்வமிக்க கழக பணிகளும் தலைமையை ஈர்க்க வித்திட்டது.
அதற்கு சான்றாய் 1989ஆம் ஆண்டு திமுக இளைஞரணியில் துடிப்போடு பணியாற்றிய மனோகரன் அவர்களுக்கு உழைப்பின் பயனை அளித்தது கழகம். அடுத்த ஒரே ஆண்டில் படப்பை கிளைக்கழக இளைஞரணி அமைப்பாளர் பொறுப்பு தேடி வந்தது. இளைஞரணியில் இப்பொறுப்பு அவருக்கு புதிய உந்துதலை தந்தது, செயல்திறனை மெருகூட்டியது. தொடர்ந்து 1992ஆம் ஆண்டு குன்றத்தூர் ஒன்றிய இளைஞரணியின் துணை அமைப்பாளராகவும் தேர்வு செய்யப்பட்டார். இந்த தருணம் அவரது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் அதுவரை கழகத்தின் தொண்டர் மனோகரன் என்று அறியப்பட்ட இவர் படப்பை மனோகரன் என்ற அடையாளத்தையும் பெற்றார். 1993 முதல் 1996 வரையிலான 3 ஆண்டு காலம் எதிர்க்கட்சியாக இருந்த திமுக சார்பில் பல்வேறு போராட்டங்கள், கண்டன பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்ட நிலையில் அவற்றில் முதல் ஆளாய் கலந்து கொண்டு உரிமை குரல் எழுப்பிய பெருமை படப்பை மனோகரனுக்கு உண்டு. 1996 சட்டமன்ற பொதுத் தேர்தல் நேரத்தில் தங்களுடைய தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் காலை முதல் இரவு வரை சைக்கிள் பிரச்சாரம் செய்தார். கழக உடன்பிறப்புகளோடு இணைந்து அயராது களப்பணியாற்றிய படப்பை மனோகரனின் உழைப்பு அந்த பகுதி மக்களின் மனதில் ஆழமாக பதிந்தது. அதன் தாக்கம் தேர்தல் முடிவுகளிலும் பிரதிபலித்தது. நம் கழகம் ஆட்சிக்கு வந்த உற்சாகம் மேலும் மேலும் மக்களுக்காக உழைக்க அவருக்கு ஊக்கமளித்தது. அதற்கு பிறகு 1998ஆம் ஆண்டு ஒரு நாடாளுமன்ற தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் படப்பையை சேர்ந்த ஒருத்தர் அதிமுகவில் போட்டியிடுகிறார். நம்ம அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறோம். அந்த தேர்தலில் நாங்கள் அவரையும் உள்ளூர் பிரமுகரையும் எதிர்த்து கொண்டு கழகத்திற்காக வேலை பார்த்தோம். 98 அவர் வெற்றி பெற்றார். பிறகு அந்த ஒன்றிய அரசாங்கம் கலைக்கப்படுகிறது. மீண்டும் 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுவதற்கு முழுமையாக பணியாற்றினார். கிராமம் கிராமமாக சென்று சைக்கிள் பேரணி, வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்க போன்ற அந்த பணிகளில் ஈடுபட்டோம். பிறகு 2000ஆம் ஆண்டு சமத்துவபுரம், இங்கே படப்பை பகுதியில் கரசங்கால் குண்டல் கழனி பகுதியில் அப்பொழுது முத்தமிழ் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் சமத்துவபுரம் ஒவ்வொரு தொகுதியிலும் திறக்க வேண்டும் என்று அறிவித்து திருப்பரங்குன்றம் தொகுதியிலே சமத்துவபுரம் படப்பைக்கு அருகில் இருக்கிற கரசங்கால் துண்டல் கழனி கிராமத்தில் நடைபெற்றது. அந்த விழாவிற்கு நம்முடைய அன்றைய தினம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் வணக்கத்திற்குரிய மேயராகவும் இருந்த தளபதி அவர்கள் அந்த விழாவில் பங்கேற்க வருகிறார்கள். அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வழங்கிட நான் எங்கள் பகுதியை சேர்ந்த இளைஞர் நிர்வாகிகளை அழைத்து கொண்டு ஒரு 25 ஆட்டோ எங்களுடைய எல்லையான நம்முடைய மண்ணிவாக்கம் பகுதியிலிருந்து எங்களுடைய எல்லை அந்த பகுதியிலிருந்து அவரை வரவேற்று அழைத்து வந்து அந்த நிகழ்ச்சி வரவேற்பு கொடுத்தோம். அந்த சமத்துவபுர திறப்பு விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது. அதில் போஸ்டர் ஓட்டுறது, கொடி கட்டினது, அந்த வேலைலாம் இன்றைக்கும் பசுமையாக ஞாபகம் இருக்கு. இளைஞரணி கிளை செயலாளர்களை ஒருங்கிணைத்து திராவிட கருத்தியலை இளைஞரணியினரிடம் பரப்பிடும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்தார். கழகத்தோடு இயைந்த இந்த பணி இன்று நேற்று தொடங்கியதல்ல. இன்றைய தலைமுறையை அரசியல்படுத்தும் காலத்தின் தேவையை கழகத்தோடு ஒன்றிணைந்து செயலாற்றும் பணியை செம்மையாய் செய்து வருகிறார். நீங்கெல்லாம் ஆர்வமாக ஒர்க் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஆட்சி, துணை முதல்வர் உதயநிதி இளைஞர்களுக்கு எவ்வளவு செய்யறாருன்னு தெரியும். அதெல்லாம் நீங்க இன்னும் கீழே இருக்கிற தம்பி கிட்ட எடுத்து போய் சொல்லி இன்னும் நல்லா டெவலப் பண்ணுங்க. கருத்தியல் பரப்பல் பணிகள் மட்டுமல்ல, கலைஞரின் கைது, ஜெயலலிதாவின் ஆட்சி தோல்வி தொடர்பான போராட்டங்களிலும் ஈடுபட்டு 5 முறை சிறைவாசம் கண்டிருக்கிறார் படப்பை மனோகரன். இத்தகைய இடைவிடாத உழைப்பின் காரணமாக ஒருங்கிணைந்த குன்றத்தூர் ஒன்றிய திமுக செயலாளராக பணியாற்றும் வாய்ப்பு 2003ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் தளபதியார் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரில் படப்பை மனோகரனிற்கு வழங்கப்பட்டது. அதன் பிறகு அவரது பயணம் கூடுதல் வேகம் எடுத்தது. கழகம் அறிவிக்கும் போராட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து முன்னெடுப்புகளையும் கழகத்தினர் அனைவரையும் ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி காட்டினார். தொடர்ந்து 2006ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் தலைமையிலான திமுக ஆட்சி அமைந்த பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் குன்றத்தூர் ஒன்றிய குழு உறுப்பினர் பொறுப்புக்கு போட்டியிட்டார். அந்த தேர்தலில் 800க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வென்று உறுப்பினராக மட்டுமின்றி குன்றத்தூர் ஒன்றியத்தின் பெருந்தலைவராகவும் வென்றார் படப்பை மனோகரன். 2006-2011ஆம் ஆண்டு நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முத்தமிழர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த போது பல ஆண்டுகால கோரிக்கைகளாக இருந்த பல்வேறு திட்டங்களை, மக்களுக்கு தேவையான பணிகளை நிறைவேற்றி தந்திருக்கோம் என்பதை இந்த நேரத்தில் பெருமையாக நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், எங்கள் பகுதி மக்களுக்கு பல்லவன் பேருந்து வசதி என்பது கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்த காலகட்டம். அந்த நேரத்திலே முத்தமிழர் கலைஞருடைய ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதலாக படப்பை பகுதிக்கு பல்லவன் பேருந்தை இயக்கி இந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேருந்து வசதியை ஏற்படுத்தி கொடுத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி.
அதற்கு பிறகு படப்பை பகுதியிலே என்று ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் தேவை என்று பல ஆண்டு காலமான கோரிக்கை. அந்த கோரிக்கையும் நம்முடைய முத்தமிழர் கலைஞரோட ஆட்சியிலே தான் அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டு அந்த மருத்துவமனை இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மக்களின் பேராதரவுடன் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலிலும் படப்பை ஆ மனோகரனிற்கு வெற்றி மகுடம் சூட்டப்பட்டது. எனினும் தமிழ்நாட்டில் 10 ஆண்டு கால இருள் சூழ்ந்த அதிமுக ஆட்சி நடைபெற்று வந்ததால் பல தடைகளை கடந்து கழக பணிகளையும் மக்கள் பணிகளையும் இடைவிடாது தொடர்ந்தார் படப்பை ஆ மனோகரன். 2015ஆம் ஆண்டு அப்போதைய மகளிரணி செயலாளர் கனிமொழி அவர்களின் தலைமையில் முத்தமிழறிஞர் கலைஞர், தளபதி மு.க. ஸ்டாலின் ஆகியோர் பங்கேற்பில் நடைபெற்ற மாபெரும் மகளிரணி மாநாட்டிற்கான பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். இதற்காக மாநாட்டு மேடையிலேயே கனிமொழி உள்ளிட்டோரின் பாராட்டுதலையும் பெற்றார் படப்பை ஆ மனோகரன். 2015ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியாளர்களின் அலட்சிய போக்கால் சென்னையை மழை வெள்ளம் சூழ்ந்த போது கழகத்தினரை திரட்டி வந்து களத்தில் நின்று நூற்றுக்கணக்கான பொதுமக்களின் உயிரை காத்தார் படப்பை ஆ மனோகரன். அதற்காக அவரை பாராட்டி பல செய்திகள் அன்றைய நாளிதழ்களிலும் வெளிவந்தன. 2020ஆம் ஆண்டு உலகத்தையே அச்சுறுத்திய கொரோனா வைரஸ் காலத்தில் முன்கள பணியாளராயிருந்து கழகத்தின் ஒன்றிணைவோம் வா திட்டத்தின் வழி பல நிவாரணப் பணிகளையும் மேற்கொண்டார். இவ்வாறு ஆட்சியில் இல்லாத 10 ஆண்டுகளில் கழகப் பணியும் மக்கள் பணியுமே கண்டன செயலாற்றினார் படப்பை ஆ மனோகரன். அதன் பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலின் போது பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு திமுக ஆட்சியை வளரச் செய்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். தொடர்ந்து காஞ்சிபுரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் பொறுப்புக்கு போட்டியிட்ட படப்பை ஆ மனோகரன் அவர்கள் சுமார் 20,000த்திற்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் வென்றார். இதனால் மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் பொறுப்பை ஏற்கும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த பொறுப்பினை ஏற்று காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி குழு மூலம் திராவிட மாடல் ஆட்சியின் பலன்கள் அனைத்தும் மக்களை சென்று சேர தொண்டரம் புரிந்து வருகிறார். நீண்ட காலமாக வீட்டுமனை பட்டா கேட்டு போராடிய மக்களின் கோரிக்கையை தலைவர் ஸ்டாலினின் விடியல் ஆட்சியில் நிறைவேற்றி அவர்களுக்கும் விடியல் பெற்று தந்திருக்கிறார். நாங்க இந்த படப்பையில பல ஆண்டு காலமாக நாங்க இங்க வாழ்ந்துன்னு இருக்கிறோம். யாருமே எங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்ததே இல்லை. எந்த முயற்சியுமே எங்களுக்கு இல்லை. எல்லாரும் போய் பார்த்து விட்டோம். நோட்டீஸும் ஓட்டினாங்க, காலி பண்ண சொன்னாங்க. 10 நாள் கழிச்சு காலி பண்ணுன்னு சொன்னாங்க. வீடு கட்டவோ இல்லை மின்சாரம் சம்மந்தப்பட்டவோ குடிநீரோ எதுவாக இருந்தாலும் ரொம்ப சிரமமா இருக்கு, நீங்க பட்டா வாங்கி கொடுன்னு சொல்லி நாங்க கோரிக்கை வச்சோம். சாப்பாட்டுல இருந்தே கூட்டு வர வரைக்கும் தண்ணி செலவுல இருந்து எல்லாமே அவரே பாதுகாப்பா கூட்டு வந்து விட்டாங்க. தலைவர், வார்டு நம்பர் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு முயற்சி பண்ணி வாங்கி கொடுத்தாங்களே. இந்த நன்றியினை மாண்புமிகு தமிழக முதல்வர், திராவிட மாடல் முதல்வர்களுக்கு எங்கள் ஊர் பகுதியும் எங்கள் மக்கள் சார்பாக மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் அவங்களால தான் எங்களுக்கு பட்டாவே கிடைச்சது. இவரின் பணியை பட்டியலிடுகின்றனர் இந்த உள்ளூர் வாசிகள். இந்த இடம் ரோஜா ஸ்ட்ரீட்டு, செம்பரபாக்கம் தண்ணி திறந்தா மொத்த தண்ணி இந்த வழியாக தான் போயாகணும். ரோடு இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கணும். பல விஷயங்கள் எல்லாருலேயும் போய் பஞ்சாயத்துலாம் பேசி பார்த்தோம், யாருமே செய்யாமல் இருந்தாங்க. அப்போ தான் நம்ம டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் படப்பை நம்ம மனோகர் சார் இருக்காரு, அவர்கிட்ட போய் நம்ம கோரிக்கை வச்சோம். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அசோசியேஷன் மூலமாக போய் கேட்டோம். அவங்க கண்டிப்பாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நிதியிலிருந்து எங்களுக்கு இந்த ரோடு போட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வரதில்லை. இதுக்கப்புறம் தான் இந்த இடமே ஃபுல்லாக டெவலப் ஆச்சு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் படப்பை மனோகர் சார் தான். அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். எப்போ ஃபோன் பண்ணாலும் எங்களுக்கு எந்த விஷயம்னாலும் உடனே செஞ்சு கொடுக்குறாரு. ஏதோ நல்லது கட்டுறா கலந்துக்கிறாரு. இன்னும் அவருக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த பள்ளி கட்டடம் பழைய கட்டடமா இருந்தது. அப்போ இட பற்றாக்குறை அதிகமா இருந்தது. அதை ரொம்ப கஷ்டமா இருந்தது குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு எல்லாமே. நாங்கள் அமைச்சர் முதல் மனோகரன் அண்ணன் கொண்டு சொன்னோம், மனு சொன்னோம். அப்புறமா அமைச்சர்கிட்ட சொல்லி கொடுத்து அவங்கெல்லாம் பார்த்து எங்களுக்கு இது புதுசாக கட்டி கொடுத்தாங்க. இப்போ ரொம்ப இதாக இருக்கு. குழந்தைங்க பக்கமா இருக்கிறதுனால போறதுக்கு ஈஸியா இருக்கு. சாப்பாடு நல்ல முறையில் கொடுக்குறாங்க. வருஷம் மழை தண்ணி நிற்கும். போட்லெல்லாம் போயிருக்கோம். நாங்கள் சேர்மன் சார்கிட்ட போயிட்டு மனு கொடுத்த உடனே ஒரே ஒரு 10 நாள்லேயே எங்களுக்கு மழைநீர் வடிகால்வாய் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ இந்த வருஷம் தண்ணியே நிற்கலை. எப்போல்லாம் நாங்கள் கம்ப்ளைண்ட்ஸு ரிக்வஸ்டாக கொடுக்குறோமோ அது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆன் டைமுக்கு பண்ணுறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே குழந்தைகளுக்காக எந்த உதவிகள் கேட்டாலும் உடனே சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம எந்த நேரத்துல கால் பண்ணாலும் அட்டென்ட் பண்ணுவாங்க. அவர் ஒரு பெரிய லெவல்ல இருக்கிற மாதிரிலாம் இது வரைக்கும் எங்களோட அப்ரோச் பண்ணதே கிடையாது. சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க, என்ன உதவி வேணும் அப்படின்ட்டு தான் கேட்பாங்க.
இப்படி மக்களோடு மக்களாக எளிமையின் உருவாய் எப்போதும் போல உதயசூரியனை நெஞ்சில் ஏந்திய கழகத்தின் செயல் வீரராகவும் படப்பை மனோகரனின் சீரிய செயல்பாடுகள் சீராய் தொடர்ந்து கொண்டிருக்கும்.